Hi, hello, welcome to Rafi Theatre. நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையுலகில் நம்ம பார்க்க போற படம் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா ரகுநாத் இவங்க நடிப்பில் வெளியிட்ட படம் தான் 3BHK. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா ஒரு நடுத்தர வர்க்கம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்க்க கஷ்டம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளத்துக்கு அவருடைய படிப்புக்கு அந்த காலத்தில் 2007 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது வீடு வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு. அவரால் வாங்க முடியல. பையன் படித்து பெரிய ஆளாகி வீடு வாங்கணும்னு பார்க்குறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா பல தடங்கள், இந்த தடங்கள் எல்லாம் மீறி அவங்க வீடு வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த கதையை பொறுத்தவரை ஏற்கனவே ட்ரைலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டருமே வந்து அதாவது அதை ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. இதுதான்டா கதை, இதுக்கு மேலே நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறேன், நீ தில்லுன்னா வந்து பாடுறான்னு சொல்கிற மாதிரி எங்கள் டேரக்டர் ஸ்ரீ கணேஷ் வந்து முடிவெடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன ரைட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறாருங்கிறது இந்த படத்தில் ஹைலைட்டாக இருந்துச்சு. அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கதை தெரிஞ்சு போச்சு. சில படங்கள் பார்த்தீங்கன்னா கதையே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஜனநாயகனுடைய ஃபஸ்ட்டு ஒரு வந்துச்சு இல்லையா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கிளிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மியூசிக்லேயே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்க போகுது ஒன்றுமே தெரியலையே. ஒருத்தர் போலீஸாக வர்றாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஏஜ் கேரக்டர் வர்றாரு, டோல்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருச்சு அந்த படம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ட்ரைலர்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க, இதுதான கதைன்னு சொல்லிட்டு. அதனால் கதை தெரிஞ்சு போய் உட்காந்துட்டோம். இப்போ எப்படி மூவ் பண்ணாங்க, எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து 10 வயசு மான், அப்பா வந்து சரத்குமார் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா லெஜர் மூலியமாக தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கடுத்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹவுஸ் ஒய்ஃபு. அதுக்கடுத்து ஒரு தங்கச்சி, அவங்களும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க, 10th படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு பேரலாக வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டரையும் அவங்க டிசைன் பண்ணி எழுதி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கதை நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அது என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா மேட்டருமே நல்ல மேட்டராக இருந்தாலுமே ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ வெர்ஷனாக போச்சு. அமைதியாக அப்படின்னு காமன் கம்போஸாக முடிஞ்சு பெரிய இன்டர்வல் பிளாக்கு, மாசான ஓப்பனிங்கு, மாசான சாங்ஸு எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடாக மாறி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, ஒன்று தண்ணி பிரச்சனை, ஒன்று பிரச்சனை, இந்த மாதிரி மாறி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முடிவெடுத்த கோல் வந்து அவங்களால செட் பண்ண முடியாமல் போச்சு. சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே பிளே ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல ஏன்னா கிளைமாக்ஸில் போயே அவங்கள அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பு பண்ணிட்டாங்க. அந்த விறுவிறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது வாங்கி ஆகணும், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு குடும்பமே உட்காந்து பிளான் பண்ணது 3BHK வாங்குறதுக்கு. அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 15 லட்ச ரூபாய் நம்ம 2 வருஷம் நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷத்தில் அவங்க ஒரு பெரிய சார்ட்டே போட்டு அந்த மாதிரி வாங்கி போய் 15 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கும்போது என்ன சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விலையை இப்போயா பயங்கரமாக ஏறிச்சு. ஐடி ஃபீல்டு வந்துச்சு, 4 வழி சாலை வந்துச்சு, அதனால் ரேட் ஆச்சு. இவ்வளோ 25 லட்சம் திரும்ப ஒரு 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு 2 வருஷம் பிளான் பண்ணேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தடங்கள் வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஒரு மாதிரி ஆக்கியது. அந்த மாதிரி கொண்டு போய் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ வந்து நேர்த்தியாக முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆடியன்ஸு 2K கிட்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. நடுத்தர வர்க்கத்தினர் வீடு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அந்த ஊரில் அப்படிங்கிறத பூரா தெளிவுபடுத்தி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 80-85% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகுங்க. அது எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு கனெக்ட் ஆகுதுன்னா 10 வீடு வச்சுருக்கான், 20 வீடு வச்சுருக்கான்னா அவனுக்கு வந்து போகிற போக்கில் இது ஒரு படம்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த வீடு வாங்குறதுக்கான வேதனைகள், அந்த பையன் இருக்கால, அந்த 10 வயசு என்ன பண்ணால் ஒரு லவ் கிரியேட் ஆகுது, 12 வயசில் ஒரு லவ் கிரியேட் ஆகுது, காலேஜ் வர்றோம், அந்த லவ்வையும் கட்ட முடியல, அப்பாவுடைய கோலையும் நம்ம வந்து ரீச் பண்ண முடியாமல் ஆல்வேஸ் டெல்லிங் ஃபெயிலியர். யார் சித்தார்த் அந்த அளவுக்கு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், சாரிப்பா நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. சித்தார்த்தோட நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா மொக்க வாங்கிடுச்சு, அந்த வாங்கிடுச்சு, இந்த வாங்கிடுச்சு. சித்தார்த்து வந்து எதிர்காலமே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போன டைமில் ஒரு அருமையான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காப்புல, பயங்கரமாக பண்ணியிருக்காப்புன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சரத்குமார் தான் சொல்ல முடியும். ஏன்னா சரத்குமார் சாருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து 20-25 போட்டு பார்த்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி பண்ண முடியும்? நல்லா கேட்டீங்களேன். நடிக்கும்போது வந்து அவ்வளோவா தெரியாது. மானிட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே நல்லா சீன் அடிச்சுக்க முடியும். ஆனால் ஒட்டுமொத்த கோர்வையை டப்பிங் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் அவரால் அனுபவிச்சிருக்க முடியும்.
இவ்வளவு நம்ம பக்காவாக நடிச்சுக்கலாம். அதனால சொன்னேன் சரத்குமார் சார் இந்த படத்தை கண்டிப்பாக 10 மேலே பார்ப்பார். ஏன் அவர் சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய டேர்னிங் பாயிண்டாகவும் சொல்லலாம். பெஸ்ட் ஆஃப் சரத்குமார் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து பெஸ்ட் ஆஃப் சரத்குமார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கணக்குகளால் கழிக்காத மனுஷன், அந்த மனுஷனுக்கானே 2-3 தடவை படத்தை போய் பார்க்கலாம். யாருமே சரி ஹீரோனா மாஸ் ஹீரோக்கானே 2 படத்தை அஜித் படத்தை போய் 4 தடவை பார்க்கறது முடியும், பிரச்சனை இல்லை. விஜய் சார் படத்தை வந்து 4 தடவை பார்க்கணும்னா அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்பா ரோல் பண்ணுற சரத்குமார் சார் பண்ணி இந்த படத்தை வந்து 4 தடவை பார்க்கலாம்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடம் அவங்க என்னன்னா ஷர்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு அம்மாவோட என்ன பண்ண முடியும், அந்த ரிட்டர்ன்ஸ் யார் படத்தில் எழுதிருக்காங்களே ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்களே அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கேரக்டர் இருக்குது, மீத்தா ரவுனத்துன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். குட் நைட் ஒரு ஹீரோயின், உங்களுக்கே தெரியும் அந்த படத்தில் எப்படி நடிச்சிச்சு. அந்த பொண்ணு இந்த படத்தில் ஒரு தங்கச்சி ரோலாகவும் ஒரு அப்பனுக்கு வந்து மகளாகவும் ஒரு அம்மாவுக்கு மகளாகவும் இந்த பொண்ணு வாழ்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த பொண்ணு கொட்டிடுச்சு. என்னடா இது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும், வேணாவும் பார்க்க முடியாது. அந்த ரேஞ்சில் வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை வாழ்ந்துருக்கு, அட்டாசம் பண்ணிடுச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்கிறத எந்த சந்தேகமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பண்ணிடுச்சு. அந்த பொண்ணோட ஒரு சீன் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு இல்லை 25 ரூபா வீட்டுக்காணி கொண்டு போகிற பணத்தை எடுத்து வாசலில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வரன் வந்தது. அந்த வரனையும் தட்ட முடியல, வீடு வாங்குற போர்டையும் செட் பண்ண முடியல. சரத்குமார் தேவயானியை பார்க்குறாப்புல, தேவயானி சித்தார்த்தை பார்க்குறாங்க. சித்தார்த்தை வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்பா எனக்கு இப்போல்லாம் வந்து கல்யாணம் வேணாம், எனக்கு இப்போ பிடிக்கல, நான் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு வாங்குறது கோல், நம்ம வீடு வாங்கணும், இனிமேலாம் 2 வருஷம் 3 வருஷம் பொறுக்க முடியாது சொல்லும்போது சரத்குமார் இல்லைம்மா ஒரு தடவை அந்த பையனை பார்த்து பேசிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை பார்த்து வந்து பிடிச்சி போச்சு. அப்பா எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணித்தான்னு சொல்ல முடியல, வீடு அப்புறம் வாங்கிக்கணும்னு சொல்ல முடியல, இல்லை எனக்கு பையனை பிடிக்கலன்றத பொய்யாவும் சொல்ல முடியல. இந்த சூழ்நிலை அவங்க அப்படியே அமைதியாக நின்று அப்படி பார்க்குறாங்க. சரத்குமார் சார் அந்த ஷார்ட்லேயே வந்து கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சவொடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. கல்யாணத்துக்கு 25 ரூபாய் காலி, சேவ் பண்ண 25 ரூபாய் காலி. இப்போ என்ன செஞ்சு போகும்போது அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு டைலாக் பேசணும். தியேட்டர் அப்படியே மயான அமைதிங்க, பெயின்னா அப்படி ஒரு பெயின். அந்த பொண்ணு வந்து கோவத்தை வந்து டேபிளில் உட்காந்து ஒரு சீனை சங்கிட்டு ஆக்டிங்கும் பண்ண டம்மு டம்மு டம்முன்னு. அப்போலாம் நம்மளுக்கு அப்படியே வேதனையாக இருக்கும், என்னடா இப்படின்னு சொல்லிட்டு. அது சில வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரன் வந்து இன்னைக்கு குடும்பப்படுத்துறான்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, அப்பா அடித்து துன்புறதுனால தான் வயலன்ஸாப்பா, வார்த்தையில் எவ்வளோ வேதனை இருக்குது தெரியுமா, அந்த வேதனை அனுபவிச்சு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே வந்து குத்துங்க. அந்தளவு அந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இங்கிலீஷ்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கேட்டீங்கன்னா சின்ன வயசு காதலாக வர்ற ஒரு கேரக்டர் சைத்ரா. அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன ரோல் மாதிரி தான் தெரியும். ஆரம்ப கட்டத்தில் 10வது 12வது காலேஜ் படிக்கணும். அந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ முன்னாடி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்குது, மிரட்டிச்சு அந்த பொண்ணு. இப்படி 5 பேரை சுற்றியே படம் போடுறதுனால வந்து சில தொய்வுகள்லாம் இருக்கும், அதை சொல்ல முடியாமல் இல்லை. ஆனால் படத்தோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் 80% பீப்புளை வந்து பாதிக்கிறதுனால அந்த மைனஸ்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டிருக்காப்புல, உண்மையிலே சொல்கிறேன் பயங்கரமாக என்ன சொல்கிறது எமோஷனல். அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு சித்தார்த்து நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வீவே என்று நினைத்தாயின்னு ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு கூஸ் பம்பாக இருக்கும். அந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு சீனையும் வந்து நம்ம அந்த பேட்டோஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஷோவத்தை கிரியேட் பண்ணுறது எதுன்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு. ஆனால் பறந்துச்சுங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. நானும் வந்து என்ன பண்ணுறேன், டக்குன்னு கூகுளில் ரோஸ் பண்ண பார்த்துட்டேன், யார் இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இவனா அல்லது வேற யாரான்னு பார்க்குற அளவுக்கு வந்து வந்துச்சு. அம்ரித் பண்ணியிருக்காப்புல, சின்ன பையனாக தான் இருக்காப்புலாங்க. நேராக பார்த்தேன், சின்ன பையனாக இருக்காங்க, அவ்வளோதாக அமர்க்கலாம் பண்ணுறேன். சினிமோட்டோகிராஃபி சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன வீடு இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம், அதுக்குள்ளே எங்கே அடங்கி வச்சா நல்லாயிருக்கும், எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாமே பார்த்து 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 செஞ்சு அப்படி ஒரு அமர்க்காமல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். டெக்னிக்கலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டைலாக் ஸ்ட்ராங் ஆனது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் வந்து வாழ்வியல் சம்பந்தமான ஒரு படம், வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறதுனால இந்த படம் வந்து கண்டிப்பாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. உங்களால் வந்து அந்த சோகத்துலேருந்து கொஞ்சம் வெளியவே வர முடியாது, அது உண்மைங்க.
ஆனால் படத்தில் வந்து காமெடிங்கிற பேரில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. யோகி பாபா வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன போர்ஷன் தான், ஒரு வீட்டு தரகராக வருவார், வீட்டு புரோக்கராக வருவார். அவருடைய போர்ஷன் தான் உண்மையை சொன்ன காமெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் காமெடி கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சரியான காமெடி. ஐடி ஃபீல்டுனா நான் மறந்துட்டேன். அந்த ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன்மானத்தை விட்டுட்டு எவ்வளோ பேர் தெரியுமா தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஎம்ஐங்கிற வழக்கில் விழுந்துட்டு அவங்களால 25 வருஷம் அந்த கம்பெனியில் வந்து என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நீ ஒர்க் பண்ணி ஆகும்னு சொல்கிறாங்க. என்னால் ஒர்க் பண்ண முடியாது. இதே விஷயம் இன்னும் சாட்டர்டே ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா க்விட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி சொல்லும்போதுலாம் நமக்கு பக்குன்னு இருக்கும். தன்மானத்தை விட்டு அந்த மேனேஜரை அடிச்சுட்டு, அதாவது என்ன சொல்றது, அந்த டீம் லீடரை தாண்டி மேலே இருக்கான் இல்லையா, அவனை அடிச்சுட்டு எனக்கு வேலையே வேணான்னு வரும்போது நம்மளுக்கு பதறுது. வீடு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு, என் பாட்டு வீட்டை உதறிட்டு வராங்க. வந்துட்டு நேரம் வந்து என்ன செய்யணும், அன்னைக்கு பார்த்தீங்கன்னு அவர் வந்து பேங்க் லோன் வேறு சேங்ஷன் ஆயிருக்கு. அப்போ வந்து போய் பேங்க் வேறு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கான், சீக்கிரம் வந்து காசை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, இல்லை நான் வந்து வீட்டுக்கு நான் சொல்லுவான் வேற ஆளுக்கு நான் கொடுத்துருவா, டக்குன்னு வந்து பேங்க் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு வந்து வீட்டை புக் பண்ணுறீங்களா, அல்ல வேற இடத்த புக் பண்ண வந்து சாயந்தரம் சொல்கிறது. ஆனால் சாயந்தரம் வெளியே போயிடும். எப்படி இருக்கும், அப்படியே மண்டிட்டு சித்தார்த்த அழுவாப்புல பாருங்க, சாரிப்பா கிழிச்சிட்டாங்க எங்கள் படத்தை ஆக்டிங் வைஸ். அதனால் நிறைய துறைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை, நிறைகள் வந்து அதை தாண்டி இருக்கிறதுனால இந்த படம் வந்து எனக்கு அட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்க்கணும் பார்க்காதுங்கிறத உங்கள் விருப்பத்திலேயே நாங்கள் விட்டுறோம். இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.